கடந்த 2/12/2024 அன்று அதிகாலை தென்பெண்ணை ஆற்றில் சுமார் 2 லட்சம் கனஅடி தண்ணீர் சென்றது. அந்த நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு ஒன்றியம் அகரம்பள்ளிப்பட்டு தொண்டமானூர் கிராமங்களை இணைக்கும் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே நெடுஞ்சாலைத்துறையால் கட்டப்பட்ட புதிய பாலம் தண்ணீரால் அடித்து செல்லப்பட்டுகின்றன. இந்த பாலத்துடைய மதிப்பு 16 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பாலம். இந்த பாலத்தில் கட்டுகின்ற பொழுதே நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த பாலத்துடைய உயரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் பாலத்தில் அதிக தூண்கள் அமைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை தெரிவித்துக்கின்றார்கள். அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் நெடுஞ்சாலைத்துறை எடுத்தேன் கவுத்தேன் என்ற நிலையில இந்த தென்பெண்ணை ஆற்றில் இதற்கு முன்பு அதிகபட்சமாக எவ்வளவு வெள்ள நீர் சென்றது என்றெல்லாம் கணக்கிடாமல் அவசர கோலத்தில் இந்த பாலத்தை கட்டியதன் விளைவு கடந்த 2ஆம் தேதி அதிகாலை தென்பெண்ணை ஆற்றில் அதிக வெள்ளம் சென்ற பொழுது இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. 1972ஆம் ஆண்டு சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் சுமார் 2,40,000 என்று தகவல் கிடைத்திருக்கின்றன. தென்பெண்ணை ஆற்றில் 1972ஆம் ஆண்டு 2,40,000 கனஅடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் பாலம் கட்டுகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு பாலத்தை வடிவமைத்து பாலத்தை கட்டப்பட்டிருந்தால் இந்த பாலம் சேதமடைந்திருக்கின்றது. ஆனால் இந்த பாலம் கட்டுகின்ற பொழுது அவருடைய திட்டம் பால வடிவமைப்பு சுமார் 1 லட்சம் கனஅடிக்குள் தண்ணீர் செல்கின்ற அளவிற்கு தான் இந்த பாலத்தை வடிவமைத்து கட்டுகின்றார் என்று செய்தி. அதுதான் இந்த பாலம் பெரும் வெள்ளத்தால் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டது. முழுக்க முழுக்க அரசினுடைய குறைபாட்டின் காரணமாக, துறையினுடைய குறைபாட்டின் காரணமாக மக்களுடைய வரிப்பணம் வீணாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 1972ஆம் ஆண்டு தென்பெண்ணை ஆற்றில் சுமார் 2,40,000 சென்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு பாலத்தை கட்டப்பட்டிருந்தால் இந்த பாலம் அடித்து சென்றிருக்காது. ஆகவே இந்த அரசுடைய கவனக்குறைவால் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.